எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி. வாராகி அம்மன் வாக்கு. அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இவ்வையகமும் செழிக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையும் செழிக்கட்டும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாள் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பவர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண். அன்பார்ந்த மீனம் ராசி அன்பர்களே, பொதுவா மீனத்துல பிறந்து மின்னலாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, உங்களை அனைவரையும் நான் சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது மீனராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல போறேன். இதுல உங்க பயணம் நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்க போதுங்க. அப்ப இதுதான் உங்களுடைய பயணம், இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. அடுத்ததா பாருங்க, உங்களுடைய பயணம் சரியா இருப்பதற்கு சரி, அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் சரியா இருப்பதற்கும் சரி, எல்லாம் வல்ல இறைவனை நாம மனப்பூர்வமா நம்பலாங்க. அடுத்ததா பாருங்க, உங்களுடைய பயணமும் உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா அமையணும்னா உங்களுக்கு கிரகங்கள் அனைத்தும் சாதகமா இருக்கணுங்க. அப்போ உங்க ராசியில கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாங்க. அப்போதான் உங்களுடைய பயணமும் உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நல்லா அமையும். அப்போ உங்க ராசி கட்டத்துல கிரகங்கள் என்ன நினைக்குதோ அதுக்கு தகுந்தார் மாதிரி நீங்க இருக்கணுங்க. உதாரணமா, தேவையில்லாம நம்ம போய் வெயில் யாராவது நிக்குவோங்களா? அப்போ ஒரு தேவை, ஒரு கடமை இருக்குன்னா கண்டிப்பா நம்ம போய் அந்த வெயில நிக்கிறோம். அதுவே அந்த தேவையும் கடமையும் இல்லைன்னா நாம எதுக்கு வெயில்ல போய் நிக்க போறோம்? அப்ப உங்களுக்கு கடமை இருந்தா அதற்கு தகுந்தார் மாதிரி நீங்க அந்த வெயில்ல போய் நிக்கணும். இதுதான் மேட்டர். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை மீன ராசிக்காரர்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா பல நேரங்கள்ல மீனம் ராசிக்காரங்க இந்த மாதிரி தான் எதிர்மறை விஷயங்களுக்கு நடக்குதுங்க. அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி எதிர்மறை விஷயங்கள் அதிகமா நடக்குது. அதனால இந்த எதிர்மறை விஷயத்துல நீங்க வாழ்க்கையில ரொம்ப சிரமப்படுறீங்க. அதே போல ரொம்ப மன கஷ்டப்படுறீங்க. அதனால நீங்க சில நேரங்கள்ல என்ன செய்யறதுன்னு உங்களுக்கே புரியாம போயிடுதுங்க. இந்த மாதிரி எதிர்மறை விஷயத்தால நம்மளுடைய நல்ல உறவுகள் கூட நம்மள சில நேரங்கள்ல தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அவங்க தேவையில்லாமலும் பேசுவாங்க. நம்மளுக்கு இப்படியெல்லாம் நம்மள பேசுறாங்களே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்தம், ஒரு எண்ணம் தோணும். அதே போல அதிக நேரம் பார்த்தீங்கன்னா, மீனம் ராசிக்காரர்கள் ஒரு ஃபீலிங்குக்குள்ளேயே நீங்க சிக்கிக்கிட்டு இருப்பீங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு மன வருத்தத்திலே இருப்பீங்க. அத நீங்க அதிக நேரமா நீங்க ஃபீல் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய இயல்பு. அப்ப இது எல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயத்த நான் சொல்றேங்க. அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா, எந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தா நல்லது நடக்கும்னா, அதாவது உங்களுக்கு முதல்ல சூரிய பகவான் உங்க ஜாதகத்துல இருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்க. அப்படி சூரிய பகவான் இருந்தா உங்களுக்கு பெரிய பணக்காரர்களுடைய பழக்கவழக்கம் கிடைக்குங்க. பெரிய அரசியல்வாதிகளுடைய, தலைவர்களுடைய பழக்கவழக்கம் கிடைக்கும். பேர், புகழ், கௌரவம் இது எல்லாமே மீனராசிக்காரர்களே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சூரிய பகவான் உங்களுக்கு நட்பு பெற்று இருந்து, உங்க ஜாதகத்துல ராசி கட்டத்துல இருந்தா, நீங்க மிகப்பெரிய பேர், புகழ், கௌரவம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதேபோல வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பா அமையுங்க. அதாவது உங்க ஜாதகத்துல நட்பு பெற்று இருந்தா யோகம். அதேபோல உங்க ராசியில சூரிய பகவான் இருந்தார்னா, இன்னும் உங்களுக்கு யோகம். அதாவது உங்க ராசி கட்டத்துல சூரிய பகவான் இருந்தா, உங்களுக்கு இன்னுமே யோகங்க. அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதேபோல அந்த உயர்ந்த இடத்த நீங்க அடைஞ்சே தீருவீங்க. அடுத்ததா பாருங்க, சந்திர பகவான் உங்களுக்கு நட்பு பெற்று இருக்கிறாருங்க. இது இருக்கிறதுலயே உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்க. அப்ப நீங்க எந்த ஒரு விஷயத்த முடிவு செஞ்சாலும் சரிங்க. உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இரவு நேரத்துல நீங்க எவ்வளவு நேரம்னாலும் கண்ணு முழிச்சு எந்த வேலையா இருந்தாலும் செஞ்சுட்டு இருப்பீங்க. அப்ப இந்த இரவு நீங்க ஒரு முடிவு செய்றீங்க, ஒண்ணு செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க இரவு நேரத்துல நீங்க முடிவு பண்ணி, காலையில நீங்க அத செயல்படுத்தினீங்கன்னா, கண்டிப்பாக மீனராசிக்காரர்களே உங்களுக்கு சக்சஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா, சந்திரன் அந்த அளவுக்கு உங்களுக்கு நட்பு பெற்று இருக்கிறாருங்க. அதேபோல உங்களுக்கு உதவியாவும் இருக்கிறாருங்க. எல்லா உதவியும் உங்களுக்கு செய்வாருங்க. ஆனா, இதுவே உங்களுக்கு
அங்காரகன் அதாவது செவ்வாய் பகவான் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பகையா இருக்கிறாருங்க. அப்ப நீங்க பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்களாக இருந்தாலும் சரி, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடியவராக நீங்க இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு அதிக டிராபேக் சந்திக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு இருக்குங்க. அதேபோல நீங்க அந்த டிராபேக் மூலியமாக சக்சஸ் பண்ண முடியாதுங்க. அதேபோல மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் நிறைய டிராபேக் சந்திக்க நேரிடுங்க. உதாரணமா ஒரு மீனராசிக்காரர் இவங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறாரு. நல்ல வருமானம் வருதுன்னு நாம நினைப்போம். ஆனா இந்த இடத்துல இவருக்கு செவ்வாய் பகவான் பகை பெற்று இருந்தாருன்னா, இவருக்கு நஷ்டம் தான் ஏற்படும். அதேபோல இவங்க எம்ப்ளாயிங்களுக்கு சேலரி கொடுக்கறது கூட முடியாம கூட போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா நாம நினைப்போம், "இவர் என்னப்பா பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறார். இவருக்கு இல்லாத வருமானமா?" அப்படின்னு நினைப்போம். ஆனா செவ்வாய் பகவான் அங்கு பகை பெற்று இருந்தா, பெரிய ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதுதான் உண்மை. இத நீங்க நம்பணும். அப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவான் பகை பெற்று இருக்கிறதுனால, உங்கள எந்த நேரமும் எப்பவுமே ஒரு டென்ஷனாவே வச்சிருப்பாருங்க. அதே மாதிரி மீனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு புதன் பகவான் நீச்சங்க. அப்ப நீங்க எந்த ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு செய்ய நினைத்தாலும், உங்க கூட இருக்கிறவங்களே, அதாவது உங்க கூட இருக்கிற வீட்ல இருக்கிறவங்களும் சரி, உறவுக்காரர்களும் சரி, அத செய்ய விடாம தடுத்துருவாங்க. அதாவது ஒரு குடும்பத்துல மீன ராசியில இருக்கக்கூடிய ஒரு பெண் இருக்கிறாங்க வீட்ல. அவங்க இன்னைக்கு இந்த குழம்பு செய்யலாம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு ஆசைப்பட்டு, இந்த குழம்பு செய்யறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. ஆனா, அந்த வீட்ல இருக்கிறவங்க, இந்த குழம்பு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு ஒரு சண்டை பிடிச்சு, வாக்குவாதம் ஏற்படுத்தி, அந்த குழம்ப செய்ய விடாம தடுத்துருவாங்க. அப்ப அந்த பெண் பார்த்தீங்கன்னா, வேற வழி இல்லாம, அவங்க எந்த குழம்பு எதிர்பார்த்தாங்களோ, அந்த குழம்ப செஞ்சு குடுக்குவாங்க. அப்ப நம்ம சொன்னது புரியுதுங்களா? உங்களுக்கு நீங்க எது ஆசைப்படுறீங்களோ, அத மத்தவங்க தடுத்துருவாங்க. அப்போ உங்க வீட்ல யாராவது நீங்க மீன ராசிக்காரர் இருந்தீங்கன்னா, உங்க ராசியில புதன் பகவான் இருக்கிறாரான்னு பாருங்க. அப்படி புதன் பகவான் இருந்தாருன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய சிரமங்க. அதாவது நீங்க நல்லா கவனிங்க. உங்க ராசியில புதன் பகவான் இருந்தாருன்னா, உங்களுக்கு ரொம்ப சிரமங்க. ஏன்னா, உங்களுடைய திட்டங்களை அனைத்துமே மத்தவங்க அத அபகரிச்சுடுவாங்க. அதேபோல இன்னொரு விஷயம் பாருங்க. இதே புதன் பகவான் உங்களுக்கு நீச்சம் அடைஞ்சு இருக்கிறார். ஆனா, இதே புதன் பகவான் உங்களுக்கு பகை பெற்று இருக்கவே கூடாதுங்க. அதே உங்க ராசியில ஜாதகத்துல புதன் பகவான் உச்சம் பெற்று இருந்தாலும் சரி, ஆட்சி பெற்று இருந்தாலும் சரி, உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்க. அப்ப புதன் பகவான் உங்களுக்கு நீச்சம் அடைஞ்சு இருக்கிறதுனால, உங்களுடைய அறிவையும், புத்திசாலித்தனத்தையும் மத்தவங்க உங்களிடம் இருந்து திருடிடுவாங்க. பொதுவா ஒரு குடும்பத்துல மீன ராசிக்காரர்கள் இருக்கிறாங்கன்னா, அந்த குடும்பமே அவங்களால தான் நல்லா இருக்குங்க. ஆனா இது மத்தவங்களுக்கு தெரியாதுங்க. அதே மாதிரி உங்க ஜாதகத்த பார்த்தீங்கன்னா, குரு ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க. அப்ப இது யோகங்க. அப்ப நீங்க இந்த சொல்லிக் குடுக்கிறது, வாதாடுறது, கணக்கு போடுறது இது எல்லாமே உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க மீனராசி அன்பர்களே. அதேபோல நிறைய குருமார்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதேபோல மீனராசி அன்பர்களே உங்களுக்கு எப்பயாச்சும் உங்களுக்கு ஒரு மன கஷ்டம் ஏற்படுதுன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல குருமார நீங்க தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட போயிட்டு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க மனம் விட்டு பேசுங்க. அதேபோல அந்த குரு கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்குங்க. குருன்னா கடவுள் சம்மந்தப்பட்டவர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு தொழில் கத்துக் குடுத்தவர், வாத்தியாராக இருக்கட்டும், இந்த மாரி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு குரு தான். அப்ப அவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஆசீர்வாதம் பெற்று, உங்க மனச விட்டு நீங்க பேசுனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அப்ப நீங்க ஒரு பறவை போல சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. அடுத்ததா மீனராசிக்காரர்களே, நீங்க குருவ சந்தோஷப்படுத்துங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குங்க. அதுவும் குரு பகவான் உங்களுக்கு சொந்த வீட்ல இருந்தாருன்னா, அல்லது தனுசு ராசியில இருக்கிறாரு. அடுத்ததா பாருங்க, உங்க ராசியில ஜாதக கட்டத்துல கடக ராசியில இருக்கிறாருன்னா, உங்களுக்கு இன்னும் யோகங்க. ஆனா இதுவே குரு உங்களுக்கு மகரம் ராசியில இருக்கக்கூடாதுங்க. அடுத்ததா பாருங்க, சுக்கிர பகவான் உங்க ராசியில உச்சம் பெற்று இருக்கிறாருங்க. அதாவது இந்த உலகத்துல ஆசை இல்லாத மனுஷன் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி அந்த ஆசைய முதல்ல நிறைவேத்திக்க முடியும்னா, அது கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாக தாங்க இருப்பாங்க. இவங்க தான் அவங்களுடைய ஆசைய முதல்ல நிறைவேத்திக்க கூடியவங்க. அதேபோல
இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ முடியும் அப்படின்ற எண்ணத்தையும் கொண்டவர்கள் மீனம் ராசிக்காரர்கள். அதாவது அவங்க பாக்கெட்ல ஒரு ரூ. 20 இருக்குன்னா, அவங்க அந்த ரூ. 20க்கு என்ன இருக்கோ அத வாங்கி சாப்பிட்டு அவங்க அந்த சிறப்பாக இருப்பாங்க. அப்ப இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு மட்டும் உங்க ராசி கட்டத்துல இருக்கிறார்ன்னா, நீங்க தான் யோகாதிபதிங்க. அடுத்ததா பாருங்க, உங்க ராசியில சுக்கிர பகவான் வந்து கன்னி ராசியில போய் உட்காரக் கூடாதுங்க. அதாவது மீன ராசிக்கு சுக்கிர பகவான் போய் கன்னி ராசியில உட்காரவே கூடாதுங்க. அப்படி ஒரு வேளை உட்கார்ந்துட்டாருன்னா, உங்களுடைய ஆசைகள் எதுவுமே நிறைவேறாதுங்க. நீங்க அதுக்கு படாத பாடுபட வேண்டி இருக்குங்க. அடுத்ததா பாருங்க, உங்களுக்கு சனி பகவான், ராகு, கேது இவங்க எல்லாருமே உங்களுக்கு நட்புங்க. அப்ப உங்களுக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்குங்க. எவ்வளவு பெரிய சட்ட ரீதியான விஷயங்கள் வந்தாலும் சரி, நீங்க எதையுமே சமாளிச்சு வந்துடுவீங்க. அதேபோல எவ்வளவு பெரிய எதிர்ப்புகளையும், எதிரிகளையும் நீங்க சமாளிச்சு ஈஸியா வந்துருவீங்க. அதேபோல மீனராசிக்காரர்களே, உங்களுக்கு வாழ்க்கையிலயும் சரி, தொழில்லயும் சரி, எத்தனை பேரு உங்களுக்கு ஆட்டம் காமிப்பாங்க. ஆனா, நீங்க அந்த ஆட்டத்துக்கெல்லாம் பயப்படுற ஆளாகவே இருக்க மாட்டீங்க. அதேபோல பயப்படவும் கூடாதுங்க. எவ்வளவு பெரிய ஆட்டம் வந்தாலும் சரி, உங்க அப்பன், பாட்டன் எவன் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி தைரியமா இருங்க. அப்ப எந்த காரணத்த கொண்டும் மீன ராசிக்காரர்களே நீங்க தைரியத்த மட்டும் விட்டுடக் கூடாதுங்க. அந்த தைரியம் என்பது மீன ராசிக்காரர்களுக்கு இயற்கையாவே பிறந்ததுங்க. ஆனா வெளியில நீங்க பயந்த மாதிரி காட்டிக்கணும். ஒரு விஷயம் புரியுதுங்களா? நீங்க தைரியமானவங்க. ஆனா வெளியில மத்தவங்க பார்வைக்கு பயந்தவங்க மாரி காட்டிக்காங்க. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. திமிரா மட்டும் இருக்கக்கூடாதுங்க. காட்டாதீங்க. அப்ப குரு உங்களுக்கு ஆட்சி பெற்று இருந்தாருன்னா, தைரியமா இருங்க. ஆனா திமிர மட்டும் காட்டாதீங்க. அப்ப மீன ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் என்னைக்குமே கோழையா மட்டும் இருக்க மாட்டாங்க. கோழையாவும் கிடையாதுங்க. இதுதான் உங்களுடைய பயணம். இந்த வழியில உங்க பயணத்தை நீங்க மேற்கொண்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி உண்டாகுங்க. அதேபோல கண்டிப்பா உங்களுக்கு விஐபி ஆகுவதற்கான அந்தஸ்தும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆனா, தயவு செஞ்சு மீனம் ராசிக்காரர்களே உங்களுடைய சந்தர்ப்பங்களையும், உங்களுடைய பதவிகளையும், உங்களுடைய தகுதிகளையும் அதை சரியான நேரத்தில பயன்படுத்தணும். அதேபோல எந்த காரணத்த கொண்டும் அத கைவிடக்கூடாது. தக்க வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா, நாளை என்பது கண்டிப்பாக நிச்சயமற்றதுங்க. அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு தகுந்தாற் போல நீங்க உங்களுடைய தகுதிகள தக்க வச்சு, இதுல இருந்து நீங்க மேல உயர்றதுக்கு என்ன முடியுமோ அத செய்யுங்க. ஆனா எக்காரணத்த கொண்டும் கீழ மட்டும் இறங்கிடாதீங்க. அதேபோல மீனராசி அன்பர்களே, ஒரு விஷயம் முக்கியமாக சொல்றேங்க. என்னை இனிமே எவனாலும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது அப்படின்றத மட்டும் நீங்க நினைச்சிராதீங்க. இது உங்களுக்கு செட்டே ஆகாதுங்க மீனராசி அன்பர்களே. ஏன்னா உங்களுக்கு புதன் பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால, இந்த புதன் பகவான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆகையால என்னால முடியும், எவன பத்தியும் அவசியம் இல்லன்னு மட்டும் நினைக்காதீங்க. அடுத்ததா நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி, உங்களுக்கு மீன ராசிக்காரர்களே திமிர் வேணாம். ஆனா வைராக்கியம் வேணுங்க. தைரியம் வேணுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. திமிர் மட்டும் வேணாம். வைராக்கியம், தைரியம் உங்களுக்கு வேணுங்க. இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, மீனம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் வாழ்க்கையில ஏற்படுங்க. அடிச்சு சொல்றேன் மீனராசி அன்பர்களே, 100% உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததாக நீங்க 100% பெருமாளை வழிபாடு செய்யறது மிக மிக சிறப்புங்க. அதேபோல மால்மருகன் வழிபாடு உங்களுக்கு நெறைய முன்னேற்றத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்குங்க. அடுத்ததா பாருங்க, முருகப்பெருமானையும் நீங்க வழிபாடு செய்யணுங்க. ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் பகை பெற்று இருக்கிறாருங்க. ஆகையால முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்யும்போது, செவ்வாயோடைய ஆதிக்கம் உங்களுக்கு குறையுங்க. நான் மெயினா இப்பயும் சொல்றேன். முருகப்பெருமானையும், பெருமாளையும் நீங்க இறுக்கமா கைப்பிடிச்சு வழிபாடு செய்யுங்க. அப்படி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது, இந்த கடவுள் பெருமாளும், முருகனும் உங்கள சௌக்கியமா வச்சுப்பாருங்க. ஆனந்தமாக வச்சுக்குவாருங்க. அழகாகவும் வச்சுக்குவாருங்க. அதேபோல மீனராசி அன்பர்களே, நீங்க ஆசைப்படுற எல்லாத்தையுமே உங்களுக்கு சரியான நேரத்துல, சரியான இடத்துல உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாருங்க.
ஆகையால மீனராசி அன்பர்களே, இதுதான் உங்களுடைய வாழ்க்கை, இதுதான் உங்களுடைய பயணம். அதாவது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. நாம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் 75% பலிக்கும். மீதி இருக்கக்கூடிய 25% உங்களுக்கு தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தின்படி மாறுபடுங்க. அதனால நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவலே போதுமானதுங்க. ஆன்மீகம் என்பது ஏழ்மையே, நம்பிக்கையே இறைவன் அடியை தொழுது இந்த வீடியோ பதிவை நாம முடிக்கிறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காம நீங்க வாராகி அம்மன் வாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, உங்க ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.